வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. குமரன் கிட்ட மோதிரத்தை வந்து கொடுத்து விற்க சொல்கிறாங்க. குமரனும் வந்து அடகு வச்சு எடுத்துகிட்டு வராரு. அந்த பணத்தை வாங்கின கங்கா வந்து செமையா டென்ஷன் ஆகி வந்து உடனே வந்து காவேரி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு வந்து எல்லா முன்னாடி வந்து அப்படியே வந்து பார்க்குறாங்க எல்லாரையும். அப்போ வந்து எதுக்கு உன் புருஷன் வரலையா, நீ வந்துட்ட, ஓ புருஷனை திட்டன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காரு வந்து விஜயோட வந்து சித்தப்பா. உடனே வந்து பார்த்துட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்போ என்னங்க உங்களுக்கு பிரச்சனை, பணம் தானே உங்களுக்கு பிரச்சனை? ஆமாம், எங்கள் படத்தில் தானே நீ போன, அது கேட்டதுக்கு ஓவராக பண்ணுறீங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு நம்ம பேசுகிறாரு. உடனே வந்து ரொம்ப தரைக்குறைவாக எங்கே உன் புருஷன் எங்கே போனா, வந்து உன் பின்னாடி ஒழிஞ்சுப்பானே, இப்போ வீட்டில் ஒழிஞ்சுக்கிறானா அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. உடனே அன்பரசு பேசுகிற பேச்சுக்கு எல்லாத்துக்குமே வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து பணத்தை தூக்கி அப்படியே முகத்திலே எறிகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மனசில், இந்த படத்தை எடுத்துகிட்டு போங்க, இந்த படத்துக்காக தானே இவ்வளோ பேச்சு பேசுனீங்க, இந்த மாதிரி படம் எனக்கு தேவையே கிடையாது, இதுக்கப்புறம் எக்காரணம் கொண்டு உங்கள் செலவில் தான் நாங்கள் வந்தோன்ற வார்த்தையை நீங்கள் சொன்னீங்க, அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிகிறாங்க. அக்கா ஒரு நிமிஷம் இருக்கான்றாங்க. உடனே அப்படியே எதிர்பாராமல் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கங்கா பேசிட்டு இதெல்லாம் பார்த்து வந்து அவங்க வீட்டில் எல்லாருமே காவேரி திட்டுறாங்க. எவ்வளோ திமிர் இருக்கும், என் புருஷனை அவமானப்படுத்திட்டு போகிறா, பார்த்துட்டு சும்மா இருக்க, இங்கே என்ன நடக்குது, எவ்வளோ திமிர் இருக்கும் அக்காவுக்கு, இதுக்கப்புறம் உங்கள் குடும்பம் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. அன்பரசோட ஒய்ஃபு எல்லாருமே வந்து டென்ஷனாக பார்த்துட்டே இருக்காங்க. உடனே அமைதியாயிருமா, என்னென்னு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்லிட்டு இருக்காரு. இதையெல்லாம் வந்து அப்படியே வந்து கண்ணு காலாமல் வந்து உட்காந்துருக்காரு விஜய். விஜய் பார்த்து இன்னும் டென்ஷன் ஆகிறார். பாத்தியாவும் வந்து வந்து எப்படி இருக்கான் விஜய்ன்னு சொல்லிட்டு எதையாவது கேட்குறானா பார்த்தியா அப்படின்னு விஜய் வந்து அப்படியே பார்க்குறாரு. அடுத்து வந்து காவேரி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் செஞ்ச தப்பு, நீங்கள் வந்து அவங்களுக்கு எவ்வளோ மோசமாக பேசியிருக்கீங்க, எங்கள் மாமா அவ்வளோ மோசமாக பேசுனீங்க, அதனால தான் எங்கள் அக்கா டென்ஷனாகி வந்து பணத்தை வந்து தூக்கி எரிஞ்சிட்டு போனால், நீங்கள் பண்ணது மட்டும் கரெக்டாக அப்படின்றாங்க. ஓ பொண்டாட்டியை வந்து பேச விட்டு வேடிக்கை பார்க்குறியாடா, என்ன பண்ணது கரெக்ட் இல்லை, எப்படி என் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி பணத்தை தூக்கி எரிவாங்க அக்கா, ஒன்றா அவ்வளோ திமிரு அவங்க அக்காவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட சித்தியும் வந்து பேசுகிறாங்க. எல்லாருமே சேர்ந்து காவேரி திட்டிகிட்டு இருக்காங்க. தாத்தா சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. ஒன்று நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கத்துறாரு. விட்டு எல்லாருமே விஜய் பார்க்குறாங்க. என்ன நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு ஓவராக பண்ணிட்டு இருக்கீங்க, இவர் பண்ணுறது மட்டும் கரெக்டாக, ஒருத்தவங்களை எவ்வளோ அவமானப்படுத்தணுமோ அவ்வளோ அவமானப்படுத்துவார், சும்மா பார்த்துட்டு இருப்பாங்களா, இவர் பண்ண வேலைக்கு இவர் வாங்கி கட்டிக்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சித்தப்பா பார்த்து சொல்கிறாங்க. என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு அவங்க சித்தி கேட்டோன்னே, ஒன்றும் இல்லை சித்தி, இவர் பண்ண வேலைக்கு தான் இவர் வாங்கி கட்டிக்கினார், புரியுதா, அவங்க மேலே எந்த தப்புமே கிடையாது, அவங்கள வந்து ரொம்ப ஏளனமாக பேசினா யாராக இருந்தாலும் இப்படி தான் செய்வாங்க, அதை தான் அவங்களும் செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒன்று எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. ஓ உன் பொண்டாட்டியோட சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறியா, இங்கே பாருங்கள், என் பொண்டாட்டியோட சொந்தக்காரங்களாம் கிடையாது, ஆக மொத்தத்தில் யாராக இருந்தாலும் சரி நியாயம்னு ஒன்று இருக்குது, இவர் அவமானப்படுத்துறதுக்கு தான் அவங்க வந்து தூக்கி எறிஞ்சிட்டு போகிறாங்க, புரியுதா, மற்றபடி எந்த பிரச்சனையுமே கிடையாது, அவங்க மேலே எந்த தப்புமே கிடையாது, இவர் செஞ்சதுக்கு இவர் வாங்கி கட்டிக்கிறாரு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து போதும்ப்பா போதும், என்னை எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ அவமானப்படுத்திட்டீங்களே, உங்களை பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து அன்பரசு செம டென்ஷனாக போகிறாரு. எங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே உங்கள் ஒய்ஃபும் போகிறாங்க. உடனே வந்து இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க பாட்டி. அடுத்து வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காவேரி வந்து பார்த்துட்டே இருக்காங்க விஜயை. நீ கூலாக வீடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி பார்த்து சொல்கிறாரு. காவேரிக்கு ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே தாத்தா வந்து சாரி தாத்தா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட காவேரி மன்னிப்பு கேட்குறாங்க. பரவாயில்லம்மா, நீ எதுக்குமா மன்னிப்பு கேட்கணும், வந்து இதில் வந்து அன்பரசு மேலேயும் தப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா போகிறாரு. காவேரிக்கு ஒன்றும் புரியாமல் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே காவேரி பேரில் செம கோவமாக இருக்காங்க. விஜய் வந்து விடு கூலாக விடு பார்த்துக்கலான்றாரு. இது முடியுது.